Dear students, இப்போ நம்ம பார்க்க போகிறது மோஷன் ஆன் அ பிளேன் சாப்டரில் ப்ரொஜெக்டைல் மோஷனை பற்றி பார்க்க போகிறோம். திஸ் கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்டைல் முதல்ல படிக்கணும். இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டாக இருக்கும். பார்ட் 1 ஆஃப் 2, பார்ட் 2 ஆஃப் 2. இப்போ நம்ம பார்க்குறது பார்ட் 1 ஆஃப் 2. இந்த வீடியோ முடிஞ்ச அப்புறம் கண்டினியூவேஷன் பார்ட் 2 ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் வீடியோ இருக்கும். அதை நீங்கள் தவறாமல் பாருங்க. சரி, இப்போது பார்ட் 1 ஆஃப் 2ல் இப்போ நான் என்ன கவர் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் 4 ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் இருக்குது இல்லையா. தட் இஸ் டைம் ஆஃப் ஃப்ளைட்டு, மேக்ஸிமம் ஹைட் ரீச்டு, ஹரிசான்டல் ரேஞ்சு, அப்புறம் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த ட்ரெஜெக்டரி, தட் இஸ் பேரபோலா ஈக்குவேஷன் ஃபார் த கிரவுண்ட் கன்ஸ்ட்ரக்டர். அதை இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு போகிறோம் இந்த பார்ட் 1ல். அப்புறம் எண்டாவது வீடியோ வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு பார்க்கணும், பார்ட் 2 ஆஃப் 2. அதில் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் கான்செப்ட்ஸ் என்னென்ன, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது என்னென்ன கான்செப்ட் அப்ளை பண்ணணும், அப்புறம் வந்து ப்ராக்டிஸ் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ், தட் இஸ் போத் பாஸ்ட் நீட் ஆஸ் வெல் அஸ் பாஸ்ட் JEE மெயின்லேருந்து பாஸ்ட் ஆஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் கான்செப்ட், ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணுற டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸை நான் வந்து லிஸ்ட் எடுத்து அதில் நம்ம வந்து அரௌண்ட் 15 to 20 கொஷின்ஸ் இங்கே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ தட் யூ கேன் பர்ஃபெக்ட். ஓகேயா? சரி, now we'll get into the video. Dear students, இப்போ நம்ம இந்த செஷனில் நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷனை பற்றி படிக்க போகிறோம். ப்ரொஜெக்டைல் மோஷன். சரி, ப்ரொஜெக்டைல்னால் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்டோனோ பாலையோ நம்ம கிரவுண்டில் ஒரு இதுதான் கிரவுண்டு, இதில் ஒரு பாயிண்ட்டை நம்ம வந்து ஒப்ளிக்காக ஒப்ளிக்னா அட் அன் ஆங்கிள் த்ரோ பண்ணுறோம். ஆங்கிள் தீட்டா வித் த ஹரிசான்டல் த்ரோ பண்ணுறோம் வித் இனிஷியல் வெலாசிட்டி u வெக்டர் த்ரோ பண்ணுறோம். அப்படின்னா அது நம்ம பார்த்துருக்கோம். அது ஒரு கர்வாக இப்படி போய் இந்த இடத்துல இறங்குறது. ஓகே, ரைட். நான் இந்த கர்வ் நம்ம மேத்தமேட்டிக்ஸில் வந்து சொல்லுவாங்க பேரபோலான்னு சொல்லிட்டு, பேரபோலா கர்வ். அது ஏன் பேரபோலா எப்படி வந்தது, அது மேத்தமேட்டிக்ஸு, அது நமக்கு தேவையில்லை. ஒன்லி திங் இஸ் இட் வில் ஃபார்ம் அ பேரபாலிக் கர்வில் வந்து கீழே விழுது. இது வந்து மேலே போகும்போது த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இவன் என்ன ரிட்டார்டேஷன் கொடுக்கறது. அதனால தான் இது மறுபடியும் இது கீழே இறங்கி வருது. சரி, அது இருக்கட்டும். நான் இனிஷியல் வெலாசிட்டி வெக்டர் u அட் அன் ஆங்கிள் தீட்டா அப்படின்னா we can resolve it into its horizontal and vertical component. நம்ம வந்து ரெக்டாங்குலர் காம்பனண்ட் சிஸ்டத்தில் let us call horizontal direction as x-axis, vertical direction y-axis வச்சுட்டானா, then the initial velocity vector u we can resolve into horizontal component u cos theta plus vertical component u sin theta. இது initial velocity at time t equal to 0. இப்போ மேலே போக என்ன ஆகும் அப்படின்னா, because of retardation is only on the vertical downward direction, அதனால vertical component u sin theta கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வரும். இங்கே போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் அட் டைம் t ஈக்குவல் டு t வந்து இந்த பாயிண்ட்டை ரீச் ஆகிருக்கு. இந்த பாயிண்ட் ரீச் ஆகிருக்கும்போது அப்போது அதனுடைய வெலாசிட்டி டைரக்ஷன் என்னவாக இருக்கும், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி டைரக்ஷன்னா என்ன பண்ணோன்னா, இந்த கர்வுக்கு டேஞ்சன்ட், ஸ்மால் டேஞ்சன்ட் போட்டான்னா தட் இஸ் கோயிங் டு பி த டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி வெக்டர். வெலாசிட்டி வெக்டரை v வெக்டர்னு சொன்னான்னா, தென் வெலாசிட்டி வெக்டர் அகெயின் அட் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் அட் டைம் t can be resolved into its horizontal component u cos theta அப்படியே நிற்கும். ஏன்னா பிகாஸ் there is no retardation, no acceleration along x-axis. அதனால் u cos theta is a uniform velocity along x direction. Whereas u sin theta அதுக்குள்ளே என்ன ஆகும்னா, பிகாஸ் ஆஃப் retardation g என்ன ஆகும், u sin theta minus gt ஆகிடும். தட் மீன்ஸ் now this is the இப்போ வந்து இந்த பாயிண்டில் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் மேக்னிஃபை பண்ணி போட்டு காமிச்சேன்னா இப்போ இப்படி இருக்கும். அட் டைம் t இந்த பாயிண்டில் என்ன இருக்குது, திஸ் இஸ் கால்ட் ஆஸ் வெலாசிட்டி காம்பனண்ட் x காம்பனண்ட் இஸ் ரிமைனிங் கான்ஸ்டன்ட் அட் u cos theta. இனிஷியலாக என்ன இருந்ததோ அதே தான். whereas vertical component vy
is becoming u sin theta initial velocity, vertical velocity component minus g into time gt. என்ன u plus at ஃபார்முலா மெத்தடில் போட்டது. அதனால் என்ன ஆகுது, இது வந்து இது கொஞ்சம் ஸ்லோப் கொஞ்சம் குறையும், பிகாஸ் ஹரிசாண்டல் டிமென்ஷன் வெர்டிக்கல் குறைஞ்சி போயிடுறது. அப்புறம் இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் வெர்டிக்கல் குறைஞ்சி போயிடுது, இன்னும் கொஞ்சம் ஸ்லோப் போயிடுது. அதனால தான் உனக்கு கர்வ் உனக்கு அப்படியே நான் ஷாலோவாகி கடைசியில் டாப் மோஸ்ட் பாயிண்ட், தட் இஸ் இந்த பாயிண்ட் டாப் மோஸ்ட் பாயிண்டில் என்ன ஆகுது, உனக்கு வெலாசிட்டி இஸ் வெர்டிக்கல் வெலாசிட்டி காம்பனன்ட் வேனிஷ் ஆகிடுது, ஜீரோ ஆகிடுறது. whereas horizontal component continues to be u cos theta. அதனால் டாப் மோஸ்ட் பாயிண்டில் வாட் இஸ் த வெலாசிட்டி வெக்டர் அப்படின்னா ஹரிசாண்டல் டைரக்ஷன், அண்ட் தென் வேல்யூ என்னென்னா u cos theta அப்படி சொல்லணும். இன்ஃபேக்ட் இதில் தான் நிறைய பசங்க வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. நான் இந்த கிளாஸ் எடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து இது ப்ரொஜெக்டைல் கிளாஸ் எடுக்கும்போது நான் வந்து கேட்பேன் கிளாஸில், டாப் மோஸ்ட் பாயிண்டில் ப்ரொஜெக்டைல் மோஷனில் டாப் மோஸ்ட் பாயிண்டில் வெலாசிட்டி என்னன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கோரஸாக ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லுங்கள் பசங்க. மகா தப்பு. டாப் மோஸ்ட் பாயிண்டில் எப்போ வந்து ஜீரோ அப்படின்னு சொன்னான்னா ஒன்லி வென் வி த்ரோ எ ஸ்டோன் எக்ஸாக்ட்லி வெர்டிக்கலி அப்போர்ட்ஸ், அப்படியே 90 டிகிரிஸ் தீட்டாவில் த்ரோ பண்ணும்போது மேலே போனால் ஹரிசாண்டல் வெலாசிட்டி எப்போவுமே இல்லாததுனால வெர்டிக்கல் வெலாசிட்டி வேனிஷட் டு ஜீரோ. ப்ரொஜெக்டைல் ஜென்ரல் ஒப்ளிக் ப்ரொஜெக்டைல் மோஷனில் ஹரிசாண்டல் காம்பனன்ட் எப்பவும் இருக்கிறதுனால டாப் மோஸ்ட் பாயிண்டில் என்ன ஆன்சர் கொடுக்கணும், u cos theta சொல்லணும். ஓகே, அதே மாதிரி இப்போ வந்து இறங்கும்போது இப்போ இது வந்து ஃபுல்லாக இறங்கி இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது என்ன வெலாசிட்டி கேட்டாங்கன்னா அதுவும் பசங்க கோராஸாக பெருமையாக ஜீரோ அப்படின்னு. ஏன்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆமாம் சார், கல் வந்து தூக்கி போட்டால் கிரவுண்டில் வந்தவொன்னு நின்று போயிடுறது இல்லை, ஆனால் வெலாசிட்டி ஜீரோ அப்படிங்கிற மகா தப்பு சொல்லக்கூடாது. இனிஷியல் வெலாசிட்டி என்ன u கொடுக்குறோமோ அதுதான் ரிவர்ஸில் உனக்கு இப்படி இருக்கும். அப்போ என்ன ஆகுன்னா u cos theta and then downward u sin theta மறுபடியும் கெயின் ஆகும். அதனால் வந்து இனிஷியல் u கொடுத்தாங்கன்னா அதே தான் u இங்கே. அதனால் யூன்னு சொல்லணும். வெலாசிட்டி u, டைரக்ஷன் இஸ் டவுன்வர்ட் டு த ஹரிசாண்டல் தீட்டா அப்படின்னு சொல்லணும். ஓகே, எனிவே நான் கமிங் பேக் டு அவர் சப்ஜெக்ட். அதனால் திஸ் இஸ் வாட் இஸ் நெக்ஸ்ட்டு. இப்போ நமக்கு வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சில ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் வந்து இருக்குது, அதை நான் டெரைவ் பண்ணி கொடுக்க போகிறேன். என்னென்ன ஃபார்முலா ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து if total time taken to come back to ground, let us call it as time of flight, அதுக்கு வந்து சிம்பிள் கேபிட்டல் T யூஸ் பண்ணேன்னா அப்போ வந்து பை தி வே தெர் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் வி மஸ்ட் கன்சிடர். இப்போ இதனுடைய பார்த்தா இப்படி இருக்குல்ல, பேரபோலாக இருக்குல்ல, இது வந்து எக்ஸாக்ட்லி ஹாஃப் லைனில் இந்த இடத்துல வெர்டிக்கல் லைனில் பிரித்தானா லெஃப்ட் ஹாஃப் ரைட் ஹாஃப் ரெண்டும் சிமெட்ரிக்கல், எக்ஸாக்ட்லி சிமெட்ரிக்கல். இங்கே என்ன நடக்குதோ அது அப்படியே ரிவர்ஸில் இங்கே நடக்கும். ஓகே, அதனால் வந்து வாட் இஸ் த டைம் டேக்கன் நவ், இப்போ t = 0 நம்ம வந்து we start throwing அப்படின்னா at some time it takes now, suppose now I say that capital T is the total time na exactly t/2ல மேல் பாயிண்டில் வந்திருக்கும். அப்போ therefore now we will just find out what is the time of flight. ஃபஸ்ட்டு ஃபார்முலா T அப்படின்னா அப்போ வந்து at time t = t/2 என்ன அது மேல் பாயிண்டில் வந்து நிற்கிறது. மேல் பாயிண்டில் வந்து நிற்கும்போது என்ன கண்டிஷன், அப்போது vertical component is becoming 0. Vertical component என்ன, u sin theta minus gt becoming 0 at time t = t/2. இதை போட்டால் நமக்கு என்ன வருதுன்னா கேபிட்டல் T கிடைக்கும். கேபிட்டல் T is a full time of flight. ஸோ அது வந்து 2u sin theta by g. இப்போ இதுதான் உன்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மேக்ஸிமம் ஹைட் ரீச்டு ஹெச், கேபிட்டல் ஹெச்ன்னு போட்டோன்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டோன்னா இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல வந்து வாட் இஸ் த கோஆர்டினேட் ஹியர். இப்போ வந்து இது திஸ் இஸ் கால் த ரேஞ்ச். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிரவுண்டில் த்ரோ பண்ண இடத்துலேருந்து மறுபடியும் ரீச் பண்ணுற இடம் வரைக்கும் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இஸ் கால் த ரேஞ்ச்.
So symbol is given as R. அப்படின்னா exactly half point R by 2 அப்படின்னா at the maximum point reach பண்ணும்போது, that is at time t equal to t by 2, what is the x coordinate? Now this is the origin அப்படின்னா x coordinate is this much, R by 2, capital R by 2. What is the y coordinate? Y coordinate here is h. What is the displacement அப்படின்னா direct line, this is the displacement vector. Displacement vector is, this is R by 2 vector horizontal plus capital H vector. இப்போ நமக்கு தேவை, இப்போ ஃபார்முலா ஃபார் கேபிட்டல் ஹெச் அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்போது இந்த இடத்துல வந்து வாட் இஸ் த ஒய் கோஆர்டினேட் வேல்யூ போட்டால் போகிறோம். வென் இட் இஸ் ஒய் கோஆர்டினேட் வேல்யூ அட் டைம் டி ஈக்குவல் டு டி பை 2. எப்படி போடுறது? அதை எப்படி போடுறது அப்படின்னா இதுதான், this is what it is. Now at time t equal to t by 2, what is the y coordinate value? We will use the formula u plus v by 2 into t. இல்லைன்னா என்ன பண்ணலாம்? u sin theta. இல்லைன்னா எப்படி போடலாம்? u sin theta t initial velocity minus half g t squared. அதில் டீக்கு என்ன வேல்யூ பண்ணோம்? கேபிட்டல் டி பை 2 என்ன வேல்யூ? பட் டி பை 2 போட்டால் என்ன வருது? ஈக்குவல் டு u sin theta t. நான் மறுபடியும் நான் போட்டு காமிக்கிறேன். This is given by the y coordinate at time. This is equal to y coordinate at time t equal to capital T by 2, which is nothing but u sin theta by g. கரெக்டாக இங்கே இதை பார்த்துக்கோ. அப்படின்னா என்ன பண்ண? This is given by u. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த இதுக்கு வந்து u sin theta into t by 2 minus half g t by 2 whole square போட போகிறோம். என்ன இதுக்கு? பிகாஸ் ut minus half a t squared மெத்தடில் போட போகிறோம். u sin theta is the initial velocity along the y direction into capital T by 2 is the time at which it reaches the maximum point. அதனால் இந்த ஃபார்முலா போட்டோன்னா இப்போ வந்து at t equal to இப்போ t by 2 u sin theta by g போட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுதான் கிடைக்கும். ஓகேயா? சரி. இப்போ வந்து டீயை வந்து u sin theta by g போட்டால் இது நமக்கு என்ன கிடைக்கும்னா u squared sin squared theta by 2g ஃபார்முலா கிடைக்கும். This is equal to maximum height h. ஓகே, இதுதான் நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். maximum height h, u squared sin squared theta by 2g. இது வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த ரேஞ்சுக்கு ஃபார்ம். ரேஞ்சுனால் என்ன அர்த்தம்னா, ஆர் இஸ் கிரவுண்ட் டு கிரவுண்டு, எங்கே ஆரம்பித்தோம் எங்கே உழுது, அதனுடைய ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் இது கால் த ரேஞ்ச் சொல்லி சொன்னோம். நம்ம எப்படி போடுறது அப்படின்னா, நவ் திஸ் இஸ் த எக்ஸ் மோஷன் வந்து எக்ஸ் டைரக்ஷன் மோஷன் நம்ம யூனிஃபார்ம் மோஷன்னால் இட் இஸ் கிவன் பை u cos theta into t போட்டாலே உனக்கு ரேஞ்சு கிடைக்கும். where capital T and 2u sin theta by g போட்டானா you will have this formula u square sin 2 theta by g கிடைக்கும். ஓகேயா? therefore இது மூணு ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா நம்ம மக்கப் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும், எப்பவும் யூஸ் ஆகும். ரைட். நெக்ஸ்ட்டு இப்போ ஃபோர்த்து ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா என்ன கொடுக்க போகிறேன்னா, என்னுடைய பேரபோலா ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா அப்படின்னா பாத். வாட் இஸ் த பாத் டேக்கன் பை த ஸ்டோன், தட்ஸ் கால் த கர்வ். வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ். இப்போ இதை எப்படி இப்போ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, டிரைவ் பண்ணுறது அப்படின்னா, திஸ் வாட் இஸ் த மெத்தட். இப்போ வந்து நவ் at any time after time t, what is the x coordinate of the stone அப்படின்னா, that is uniform motionனால x is equal to u cos theta into t. what is the y coordinate of the stone அப்படின்னா, it is ut minus half a t squared போடுற மாதிரி u sin theta t minus half g t squared. இப்போ நம்ம வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரிலேஷன் போட்டோன்னா அதுதான் உனக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ். ஓகே, அப்படின்னா now this is called as parametric equation. அப்படின்னா
Now, what is the parameter here is the time t. Time t is the third variable which is linking x and y. இப்போ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனே நம்ம வந்து t parameter eliminate பண்ணான்னா we get a direct relation between x and y. That is y as a function of x. அதுதான் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலான்னு சொல்ல போகிறோம். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண இதிலே நம்ம வந்து டீயை வந்து எலிமினேட் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நீ வந்து டீயை வந்து கண்டுபிடி டி ஈக்குவல் டு எக்ஸ் பை யூ காஸ் தீட்டா போட்டு அந்த டி வேல்யூ செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணான்னா டி போயிடுறது. போட்டால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேன் தீட்டா மைனஸ் ஹாஃப் ஜி எக்ஸ் ஸ்கொயர் யூ பை யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா கிடைக்குது. Therefore, this is the equation of the path or equation of the trajectory equation சொல்லி சொல்லுவாங்க, இல்லை path equation சொல்லுவாங்க, இல்லை parabola equation சொல்லி சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் this is y as a function of x is called the equation of the curve which is the path of the parabola. Therefore, this is the fourth standard equation. மறுபடியும் சம்மரைஸ் பண்ணுறேன். Time of flight 2u sin theta by g. Then maximum height reached u square sin square theta by 2g. Then the horizontal range is u square sin 2 theta by g. Then the parabola equation y equal to x tan theta minus half g x squared by u squared cos squared theta. இது நாலும் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. நாலுத்தையும் மக்கப் பண்ணி எப்போவும் ரிமெம்பர் பண்ணணும். வெரி வெரி யூஸ்ஃபுல். மோஸ்ட் கொஸ்டின் எல்லாமே டைரெக்டாக அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் சப்ஸ்டிடியூஷன் இன்டு தி ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவில் டேட்டா தூக்கி உள்ளே போட்டாங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் which will come. Okay, and I also will be teaching non-standard. இந்த நாலு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவை தவிர there are other very useful formula which I will give you. அதை போட்டு நம்ம வந்து எவ்ரி கொஷின் விச் இஸ் ஆஸ் வி கேன் ஈஸிலி சால்வ் இட். அதுக்கு நான் வந்து வழி பண்ணி கொடுக்குறேன்னா. பட் என்னென்னா முதல்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா வெரி ஆஃபன் யூஸ்டு. இந்த நாளும் நம்ம எப்பவும் கான்ஸ்டண்ட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன் கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்டைலில் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் 4 ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம். நான் இப்போ வந்து நீங்கள் அடுத்த வீடியோ விச் இஸ் கால்ட் ஆஸ் ப்ரொஜெக்டைல் மோஷன் பார்ட் 2 of 2 அதுக்கு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் போகலாம். நீங்கள் அந்த வீடியோ தவறாமல் நீங்கள் பாருங்கள். கண்டினியூவேஷன் இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டாண்டர்ட் கான்செப்ட்ஸ் என்னென்ன அதை வச்சுட்டு எப்படி நம்ம ப்ராப்ளம்ஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்க போகிறேன். அது முடிஞ்ச உடனே தென் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், பாஸ்ட் ஆஸ்ட் கொஷின், பிஒய்க்யூ, நீட் as well as JEE மெயின்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் கான்செப்ட் அப்ளை பண்ணுற டைப் ஆஃப் கொஷின்ஸ் நான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. உங்களுக்காக தெரியும் எல்லாம் ஈஸி ஸ்டாண்டர்ட் தான். இருந்தாலும் நானும் வந்து என் மெத்தடில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். கற்றுக் கொடுத்து முடிஞ்சோடனே தென் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் பிஒய்க்யூஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதை வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் வீட்டில். ஓகேயா?